சீனாவினுடைய பொருட்கள் எல்லாவற்றுக்கும் தடை விதித்தது. டிக்டாக் எல்லாம் அதுக்காக தான் தடை விதித்தார்கள். சீன செயலிகள் அது இதுன்னு எல்லாவற்றுக்கும் தடை விதித்தார்கள். அந்த தடையை எந்த துணிச்சலில் நாம் விதித்தோம் என்றால், அமெரிக்காவின் ஆதரவு நமக்கு இருக்கிறது என்ற துணிச்சலில் நாம் அந்த தடையை விதித்தோம். எந்த அளவுக்கு இது நடந்தது என்றால், அமெரிக்க தேர்தல் நடக்கும் சமயத்தில் இங்கிருந்து பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்று, இந்திய வம்சாவளியினர் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் போய், அப் கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார் என்று அவர் ட்ரம்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு இந்த ஆதரவு அதிகரித்தது. எப்போதுமே ஒரு நாடு எல்லா ஆப்ஷன்ஸையும் திறந்து வச்சிருக்கணும். இது பிரச்சனையானா அடுத்ததை வச்சு பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் வெளியுறவு கொள்கை. அண்ட் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை பெரும்பாலும் அமைப்பு சாரா வெளியுறவு கொள்கை. அதாவது எந்த நாட்டுக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை என்றது போல ஒரு கொள்கையை நாம் நேரு காலத்திலிருந்து கடைபிடித்து வந்தோம். இப்போது கூடுதலாக நாம் அமெரிக்காவை சார்ந்ததன் காரணமாக சீனா நமக்கு கிட்டத்தட்ட எதிரி நாடாக ஆகிவிட்டது. அமெரிக்க அதிபர் அவர் வந்ததிலிருந்து தான் தோன்றித்தனமாக வரி விதிப்புகளை எல்லா நாடுகள் மீதும் விதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் ரஷ்யாவிடமிருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு போர் தொடங்கிய சமயத்தில் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடையை விதித்தன. ரஷ்யா ஏற்றுமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயை யாரும் வாங்கக்கூடாது, வாங்குவவர்கள் மீது நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் என்று சொன்னார்கள். ரஷ்யா மீதும் பொருளாதார தடையை விதித்தார்கள். இது செய்தவுடன் ரஷ்யா என்ன செய்தது? சர்வதேச சந்தையில் ஒரு கச்சா எண்ணெய் பீப்பாயின் விலை $80 என்றால் ரஷ்யா நான் $60 தருகிறேன், $40 தருகிறேன் என்று விலையை குறைத்தது. விலையை குறைத்ததும் நாம் என்ன பண்ணுறோம்? கம்மியாக கிடைக்குது, $50 கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி நாம் தொடர்ந்து இறக்குமதி செய்தோம். இந்த இறக்குமதி செய்ததனால் இந்திய மக்களுக்கு ஏதாவது லாபமா என்று கேட்டீர்கள் என்றால் மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. சர்வதேச சந்தையில் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயின் விலையை விட ரஷ்யாவின் எண்ணெய் குறைவாக இருந்தால் நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த லாபத்தை யார் சம்பாதித்தது என்று பார்த்தீர்கள் என்றால் ரிலையன்ஸ் குழுமத்தின் முகேஷ் அம்பானி தான் இதன் லாபம் அத்தனையும் சந்தித்தார்.